ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. காலையிலையும் மதியத்துக்கும் நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்குமே தெரியும் நம்ம வீடியோவில் என்ன தப்பு பண்ணுறோம், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்குமே தெரியும். அடுத்தடுத்து ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் காலையில் இட்லி தேங்காய் சட்னி தாங்க ஆட்டிட்டு மதியத்துக்கு வாழைத்தண்டு பொரியலும் தயிருமே இருந்தது சாப்பாடு. ஃபஸ்ட்டே நம்ம வேக வைக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் நான் வாழைத்தண்டு கட் பண்ணி அதில் தண்ணியில் போட்டு வச்சிடணும். இல்லைன்னா அதோட கலர் மாறிடுங்க. தண்ணியில் போட்டுட்டு அதில் வாழைத்தண்டு நிறைய நார் இருக்கும். ஒரு சில தண்டுலலாம் நிறைய நார் இருக்கும். நம்ம அறுக்கவே நமக்கு தெரியுங்க. அதனால் இதை ஒரு கத்தி நம்ம தேங்காய் சுரண்டுவோம் பார்த்திங்களா, அந்த கம்பி மாதிரி ஒன்று காமிச்சு இல்லைங்களா, அதுலேயுமே நம்ம எடுக்கலாம், ஈஸியாக வருங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த நார் ஃபுல்லாக இதில் சுற்றிக்கும். நம்ம அதை எடுத்து போட்டு செய்யும்போது நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்குங்க. அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தாங்க இன்றைக்கி வச்சுருந்தேன். சாப்பாடு குக்கரில் வச்சுட்டு சரி இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசுங்க. ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ஒரு 2-3 முறை தான் யூஸ் பண்ணேன். நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஊற்றி வச்ச உடனே உள்ளே கருப்பு கலரில் ஆகிடுச்சிங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் அதோட ரீசன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை நானுமே போட்டு தேங்காய் நார் கம்பி நார்னு போட்டு தேய்ன்னு தேய்க்கிறேன். என் கை ரேகை தேஞ்சது தாங்க மிச்சம். ஆனால் அது இருந்தால் கருப்பு போகவே இல்லை. அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் நேற்று நைட்டு ஆட்டின மாவு தாங்க. இது நான் அரிசி எவ்வளோ ஊற வச்சுருந்தேன் அப்படிங்கிறத நேற்று நான் லாங் வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தாலுமே நீங்கள் போய் பாருங்கள். இந்த நல்லா சூப்பராக உப்பி வந்திருந்ததுங்க. அதை பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு. நான் இதில் எந்த ஒரு சோடாப்புமே ஆட் பண்ணலை. நம்ம நார்மலாக அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு ஆட்டினதை உப்பு போட்டு கலக்கி வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு உப்பி வந்துச்சு. இதை நான் அப்படியே தான் இட்லிக்கு நான் ஊற்ற போகிறேங்க. எந்த ஒரு சோடாப்புமே ஆட் பண்ணலை. நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு இல்லைங்களா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கினதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றினோம்னா அந்த இட்லி பிசு பிசுன்னு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னது. அதனால் நான் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த மாவுலெல்லாம் இட்லியெல்லாம் ஊற்றிட்டு சூப்பராக இட்லி வெந்து இருந்துச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் தான். சூப்பராக வெந்துச்சு. வெளியிலலாம் ஆவி வரும்போது நம்ம இட்லி வெந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பியில் குத்தி பார்க்கலாம். ஒரு சிலர் கை வச்சு பார்ப்பாங்க. நானுமே கையெல்லாம் வச்சு பார்த்தேன். தண்ணியில் நனைச்சிட்டு கை வச்சோம்னா மாவு ஒட்டலை அப்படின்னா இட்லி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். கம்பியுமே விட்டு பார்க்கறது ரொம்பவுமே ஈஸி தாங்க. கம்பி உள்ள விட்டோம்னா அதில் மாவு இதாகலை அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யாருக்குன்னா நம்ம கிட்னியில் அந்த கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல் இருக்கவங்களுக்குலாம் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லதான். இது அடிக்கடி பொரியலாகவுமே செஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் இந்த சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் அதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பக்கத்து அடுப்பில் வேக வச்சுட்டேங்க. இங்கே இட்லியுமே வெந்துச்சான்னு பார்த்து வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேங்காய் உடைச்சிட்டு அந்த தேங்காய் தண்ணி சூப்பராக நல்லா இனிப்பாக இருந்ததுங்க. இந்த தேங்காய் உடைக்கும் போதே தேங்காய் தண்ணி குடிக்கிற பழக்கம் எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். பசங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு கொடுப்பேங்க. பசங்க எந்திரிக்கல தூங்கிட்டு இருக்காங்கன்னா எழுப்பியெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சோண்டு மேக்ஸிமம் அரை கிளாஸ் தான் வரும். அதை வச்சுருந்தா எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலான்னு 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே குடிச்சிருவேங்க. இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி கொஞ்சம் மக்கர் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, புதுசாக என் ஹஸ்பண்ட் மிக்ஸி ஆர்டர் போட்டுட்டாங்க. இதோட ஃபஸ்ட்டு ஜார் இது தான். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிக்ஸி புதுசாக ஆர்டர் பண்ணி எத்தனை ஜார் கொடுத்துருந்தாங்க எல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு புது மிக்ஸி வீட்டுக்கு வந்த உடனே. அதுக்கப்புறம் அதில் தாங்க சட்னியுமே அரைச்சிட்டு எங்கள் வீட்டில் இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு பசங்களுக்குமே நான் போட்டு கொடுத்துட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா வாழைத்தண்டு, அதையுமே வணக்கிட்டு இருந்தேங்க. நார்மலாக எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை தழையெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வேக வச்சு வச்சுருந்த வாழைத்தண்டையுமே அது கூட போட்டு கொஞ்சமாக வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஏன்னா இதுவுமே காரம், நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க. ஏன்னா இப்போ தானே நம்ம மிளகாய்த்தூளுமே போட்டிருக்கோம். அதனோட பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போகணும், காரம் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நான் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க.
ரொம்பனா அந்த பூவாக வர அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த வாழைத்தண்டுக்கு போடணும் இல்லைங்களா, அதனால் அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சட்னியே அரைச்சேன். இது வந்து தேங்காய் பூவையுமே போட்டுட்டேங்க. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து இதுதாங்க சாப்பாடு, லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.